குறிக்கோளை நிறைவேற்றுகிறது. மனிதன் பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் நமக்கான நிகழ்ச்சி போலவே ஆத்மா முன்னணங்களை கடந்து தெய்வத்தால் என்றவன் அறிவதும் வந்தவிரவியாகும். ஆகவே தன்னால் ஔவையார் அறிஞருக்கு மாநில திருத்தல் அறிந்தார். மன்னால் பிறந்தவன் தன் லட்சத்தை அறிய முயற்சியோம். இயற்கையுள்ள மனிதனுக்கு மாதா பிதா குரு என்ற முன்னுரிமையில் உதவி செய்கின்றது. அன்னை பிதாவும் தெய்வங்கள் தன்னை தகுதி தேவன் ஆவார் என்ற காலம் ஒன்றை மறைந்தது. மறுநாள் பிறந்தவன் முதலில் அவன் தாயை அறிந்தான். தாயின் கருப்பையில் வளர்ந்தான். பின்பு தாயின் பாலை அறிந்து பசியை தீர்த்து வளர்ந்தான். அவன் அறிந்தது தாய் என்ற தெய்வத்தை மட்டுமே. அவன் தன் தாயை அவன் அம்மா என்று தன் தாயை அழைப்பான். அவன் தாய் அவன் தந்தை அழைத்து அப்பா என்று சொல்கிறான். அப்போது அவன் அறிந்தான் தந்தை என்று தெய்வத்தை தாயின் தந்தை அவனை வளர்க்கிறார்கள். அவன் பறந்த ஊருக்கு செல்லும்போது அவன் தந்தை ஒரு குருவிடம் கற்றுக்கொண்ட அவர் மிக அறிவும் பயிற்சிகளும் குருவிடம் கற்றுக்கொண்டார். பொருள் குருவென்ற வார்த்தைக்கு அறியாமை அந்நாளம் பொருள் ஆத்மா பிறப்பிறப்பை தீமகாரத்தை மந்த பிறவியாகும். அந்நாள மக்களுக்கு பிறகு நீக்கும் அந்நாள மக்களுக்கு துணை வழிகாட்ட ஆவதால் குருப்பெருமை சொல்லி